Hi students, today 11th standard Maths Theorem 2.1. The Theorem 2.1 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா irrational numbers பேஸ் பண்ணியிருக்கு. இந்த irrational numbers Theorem 2.1 பார்க்குறோம். இப்போ root 2, root 3, root 5, root 4 இந்த conditions root 2, root 3, root 4 எல்லாமே ரூட்டில் இருக்க எல்லா வேல்யூஸுமே எனி வேல்யூஸ் வந்தாலும் நம்மளுக்கு அது என்ன சொல்லுவாங்க irrational numbers அப்படி சொல்லுவாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா r மைனஸ் q அப்படி சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 2 இஸ் நாட் எ ரேஷ்னல் நம்பர் அப்படி சொல்லிட்டு இந்த தியரம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ரூட் 2ன்றது என்னது ஒரு irrational நம்பர். அந்த irrational நம்பரை நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 2 இஸ் நாட் ஏ ரேஷ்னல் நம்பர் அப்படி சொல்லிட்டு. அப்படின்னா என்ன மீனிங் ரூட்டுன்றது ஒரு irrational நம்பர் தான் அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. பட் அதை இன்டைரக்டாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 2 இஸ் நாட் ஏ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்களோ எதை ப்ரூஃப் அதாவது நாட்னாலும் பார்க்கல எதாக இருந்தாலும் நாட் அ ரேஷனல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம லெட்டில் எடுத்துக்கோங்க. அதை சப்போஸ் தட்ன்றது நம்மளே தான் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். சப்போஸ் தட் ரூட் 2 இஸ் எ ரேஷ்னல் நம்பர். இப்போ ரூட் 2வை நம்ம ரேஷ்னல் நம்பராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு p/q ஃபார்மில் இருக்கும். அப்போது இந்த ரூட் 2வை நம்ம p/q ஃபார்ம்லேயும் எழுதலாம், இல்லை m/n எழுதலாம். ஏன்னா இங்கே வந்து mன்றது ஒரு நம்பர், nன்றது ஒரு நம்பர், வேறு கண்டிஷன்ஸு ஆல்ஃபபெட்ஸு எம்ஐயும் என்னையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ p/qனாலும் m/nனாலும் சேம் தான். இப்போ m அண்டு nன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். m அண்டு nன்றது என்னது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸு. நெக்ஸ்ட் வந்து வித் நோ காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1. இப்போ நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்னாலே அதோட ஃபார்ம் p/qவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம m/n எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரேஷ்னல் நம்பர்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் கோப்ரைமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். கோப்ரைம்னா என்னது அதனுடைய காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஒரு நம்பர்ஸும் இருக்காது அப்படி சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நோ காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 தவிர்த்து வேறு எந்த ஒரு கிரேட்டர் காமன் ஃபேக்டரும் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் வி ஹாவ் நம்ம என்னென்னா இங்கே இருக்குல்ல இங்கே ரூட் 2 இந்த ரூட் 2 ஈக்குவல் டு m/n இருக்குல்ல இந்த டேர்மில் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். அப்போ ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு m² டிவைடட் பை n² வரும். ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ என்ன வரும் இந்த டேர்மில் இருக்குல்ல இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் போய் மல்டிபிள் ஆகும். அப்போ 2n² ஈக்குவல் டு m² வரும். அந்த டேர்மை தான் நம்ம இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் கத்துற இந்த ஸ்டெப் வருது. நெக்ஸ்ட்டு விச் இம்ப்ளைஸ் தட் m² இஸ் ஈவன் அண்ட் ஹென்ஸ் m இஸ் ஈவன். இப்போ m²ன்றது ஒரு ஈவன் நம்பர் தானே, 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். அப்போ m² வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக mன்றது என்னதான் இருக்கும் ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. m² இஸ் ஈவன் அண்ட் ஹென்ஸ் m இஸ் ஈவன். லெட் m ஈக்குவல் டு 2k அப்படின்னு எடுத்துட்டுருக்காங்க. ஏன் இப்போ லெட் m ஈக்குவல் டு 2k எடுத்துருக்காங்கன்னா என்னும் ஈவன் தான் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதனால லெட் m ஈக்குவல் டு 2kன்னு எடுத்தால் அப்போ 2n² ஈக்குவல் டு m இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு என்ன வரும் 2k வரும். அப்போ 2k த ஹோல் ஸ்கொயர் அதை தான் நம்ம 4k² எழுதியிருக்காங்க. இப்போ இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து வருது. என்னென்னா m² ஈக்குவல் டு 2n²னா அப்போது m இருக்கிற பிளேஸில் தான் நம்மளுக்கு என்ன வரும் 2k வரப்போகுது. அப்போ 2k த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2n². இப்போ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. அப்போ 4k² ஈக்குவல் டு 2n² இந்த டேர்ம் வருது. இப்போ இந்த 2க்கும் 4க்கும் கேன்சல் டைரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு n² ஈக்குவல் டு 2k² வருது. அப்போது என்னும் என்னது n² வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அப்போ n இஸ் ஆல்சோ ஈவன் தான் அப்படின்றாங்க. n² ஈவனாக இருந்துச்சுன்னா அப்போ என்னும் ஈவனாக தான் இருக்கும். இட் ஃபாலோஸ் தட் இதுலேருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா m அண்ட் n ஆர் ஈவன் நம்பர்ஸ் ஹேவிங் எ காமன் ஃபேக்டர் 2. இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த காமன் ஃபேக்டர் என்னவா தான் இருக்கும் 2வாக இருக்கும். ஏன்னா
டூ டேபிளில் கம்பல்சரி அது வரும். அதனால அதோட காமன் ஃபேக்டர் 2ஆக இருக்குது. அப்போது நம்மளுடைய கண்டிஷன்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், காமன் ஃபேக்டர் 1 தவிர்த்து வேறு எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை, கிரேட்டர் தென் 1 இருக்குது. 1 விட்டுட்டு வேறு எந்த ஒரு கிரேட்டர் வேல்யூ காமன் ஃபேக்டரும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் நம்மளுக்கு m அண்ட் n எடுத்துருக்கோம்ல, அந்த ரெண்டுனுடைய காமன் ஃபேக்டர் 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எடுத்தோம்ல, அது வந்து என்னவா இருக்குது, கான்ட்ரடக்ஷனாக இருக்குது. அதாவது thus we arrived at contradiction. அப்போது ரூட்டுன்றது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. அப்போ ரூட்டு ரேஷ்னல் நம்பராக இல்லைன்னா அப்போ அது என்ன நம்பராக இருக்கும், ரூட்டு இஸ் அன் இரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா, ரூட்டுன்றது என்னது, இரேஷ்னல் நம்பராக இருக்குது. இந்த 2 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3 மார்க்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஈஸி தான், பட் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் ஈஸியாக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை எடுத்துக்கோங்க. அந்த கண்டிஷன்ஸ், அதாவது கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை சப்போஸ் கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து அது ரேஷ்னல் சொல்லியிருக்காங்க. அந்த நாட் அ ரேஷ்னல் கண்டிஷன்ஸை நீங்கள் ரேஷ்னலாக எடுத்துக்கோங்க, அதனோட கான்ட்ரடக்ஷனாக எடுத்து அதை ப்ரூஃப் பண்ணி இரேஷ்னல் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இந்த எப்படி வந்துச்சுன்னு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் √3 வந்து நாட் அ ரேஷ்னல் நம்பர் சொல்லாமல் அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க அது ஒரு இரேஷ்னல் நம்பர் அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்த கண்டிஷனாக ரேஷ்னல் நம்பர்னால் என்ன, இரேஷ்னல் நம்பர்னால் என்ன, ரேஷ்னல் நம்பர்னால் டெர்மினேட்டிங் நம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதனோட ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆர்ன்றது R ஈக்குவல் டு Q யூனியன் Q டேஷ்ன்றது என்னென்ன, Qன்றது ஒரு ரேஷ்னல் நம்பர், Q டேஷ்ன்றது ஒரு இரேஷ்னல் நம்பர். அதாவது R மைனஸ் Q தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே என்னென்னா என்னன்றது எதை சப்செட்டாக இருக்கும், ஹோல் நம்பரோட சப்செட்டாக இருக்கும். டபிள்யூவோட சப்செட்டாக இருக்கும், இசட்டோட சப்செட்டாக இருக்கும். கியூன்றது இசட் வந்து கியூவோட சப்செட்டாக இருக்கும், கியூ வந்து ஆரோட சப்செட்டாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 55ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.1 பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. நான் என்ன கண்டிஷன்ஸ் வரும்ன்றத உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸிஃபை ஈச் எலமெண்ட். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபை பண்ண இனம் காண்றது. அதாவது இப்போ என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் இந்த நம்பரில் எது வரும், கியூன்றது என்னது நம்மளுடைய ரேஷ்னல் நம்பர். அப்போ ரேஷ்னல் நம்பரில் என்ன நம்பர்ஸ்லாம் வரும், ஆர் மைனஸ் கியூன்றது இரேஷ்னல் நம்பர். இதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர் மைனஸ் கியூன்றது இரேஷ்னல் நம்பரில் என்ன நம்பர்ஸ் வரும், இசட்ன்றது இன்டீஜர்ஸ். அப்போ இன்டீஜர்ஸில் என்ன நம்பர்ஸ்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் இந்த டேர்முக்கு நேராக இந்த நம்பர்ஸ் எடுத்து எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரூவ் தட் √3 இஸ் அன் இரேஷ்னல் நம்பர். இதை வந்து நம்ம தியரம் 1.1 பேஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். தியரம் 2.1 பேஸ் பண்ணி அங்கே √2 இஸ் நாட் அ ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கணும்ல, இங்கே √3 இஸ் அ இரேஷ்னல் நம்பர் அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அங்கேயே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, ஹின்ஸ் ஃபாலோ த மெத்தட் தட் வி ஹாவ் யூஸ்டு டு ப்ரூவ் √2 நாட் பிலாங்ஸ் டு கியூ. கியூன்றது என்னது இங்கே ரேஷ்னல் நம்பர். அப்போது கண்டிப்பாக அது √2ன்றது ரேஷ்னல் நம்பர் கிடையாது, இரேஷ்னல் நம்பர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர் தேர் two distinct irrational numbers such that their difference is a rational number justify. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு distinct irrational numbers எடுத்துக்கிட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸை வந்து நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணோம்னா ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனி 2 டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்டிங்க்ட்னா என்ன மீனிங்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இங்கே இப்போ தேர்ட் சம்க்கு 2 + √3 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்மளுடைய இரேஷ்னல் நம்பரு. நெக்ஸ்ட்டு வந்து 2 + √3ன்றது ஒரு இரேஷ்னல் நம்பர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 4 + √3 அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. எனி நம்பர், எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரோடைய டிஃப்ரென்ஸு, இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்,
ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இந்த ரூட் த்ரீ கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 2 - 4 போது நம்மளுக்கு என்ன வரும் -2. அப்போ -2 இஸ் த ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 irrational numbers. அதே தான் 2 irrational numbers, sum is a rational number. அதோட சம்மு ரேஷ்னல் நம்பர் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 irrational நம்பர் எடுத்துக்கணும். அதோட ப்ராடக்ட்டும் ரேஷ்னல் நம்பர் தான் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இது செகண்ட் சம்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. ஃபோர்த்து சம்க்கு நீங்கள் எடுக்கும்போது அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய இந்த irrational நம்பர்ஸ் கேன்சல் ஆகி ரேஷனல் நம்பர் வர மாதிரி நீங்கள் ஆன்சர் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ 5 ஒரு வேல்யூ நான் எடுத்து கொடுக்குறேன். 5 + √7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து 5 - √7. ஏன் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம்னு ஒரு ஐடியா வருதா உங்களுக்கு? ஏன்னா இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரணுன்றதுக்காக தான் இதே சேம் நம்பரே எடுத்திருக்கோம். 5 + √7, 5 - √7. ஏன்னா இங்கே வேர்ட் மென்ஷன் பண்ணிருக்கும்போது 2 distinct ரேஷ்னல் நம்பர் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 irrational numbers தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டிங்க்ட்னா வேறு 2 irrational numbers வந்து சேமாக எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு சம்முக்கும் ஆன்சர் கிடைக்கும், ப்ராடக்ட்க்கும் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.2.1ல் பாருங்கள். 5th சம்மு, ஃபைண்ட் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மால் தென் 1 divided by 2 power 1000 justify. இதை விட ஸ்மால் நம்பர் பாசிட்டிவ் ஸ்மால் நம்பர் எது அப்படி சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்மால் நம்பரு இங்கே என்னென்னா given that என்ன கொடுத்துருக்காங்க, 1 divided by 2 power 1000 கொடுத்துருக்காங்க. we know that நம்மளுக்கு என்னென்னா தெரியும், 1000 விட 1001 வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தெனாக இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷன்ஸில் 2வை அதாவது பவர் 2க்கு ரைஸ் பண்ணுறோம். சரிங்களா. அந்த பவர் வந்து 2க்கு ரைஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டு சைடும் வந்து 2 power 1000 2 power 1001 வரும். இந்த 2 power 1000 2 power 1001 இது வந்து நம்மளுக்கு பாசிபிளான ஒரு விஷயம். இப்போ இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணும்போது 1 divided by இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் 1ஆல். அப்போ 1 divided by 2 power 1000ன்றது 1 divided by 2 power 1001 விட கிரேட்டர் தெனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த டேர்மை விட இந்த டேர்மோட ஆன்சர் தான் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும், தென் கிரேட்டர் தெனாகவும் இருக்கும். அப்போது எ பாசிட்டிவ் ஸ்மாலர் தென் conditions, the positive number smaller than இப்போ 1 divided by 2 power 1000 விட எந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் கிரேட்டர் தானே இருக்குன்னா ஸ்மாலர் தென் எது ஸ்மாலராக இருக்குன்னா இந்த டேர்மை விட எது ஸ்மாலர் வேல்யூவாக இருக்குன்னா 1 divided by 2 power 1001 வந்து ஸ்மாலராக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் ஃபஸ்ட்டு 4 ஹோம்ஒர்க் சம்ஸும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.